தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா இந்த டெண்டர்ல நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே நீங்க கார்த்திகை கடத்திட்டு கௌதம புடிச்சு ஜெயில போட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க நோக்கம் நிறைவேறாது. இந்த டெண்டர்ல நாங்க தான் ஜெயிப்போம். அதுக்கப்புறம் கார்த்திகை உங்ககிட்ட இருந்து மீட்டு நீங்க யாருன்னு அவனுக்கு புரிய வச்சு மறுபடியும் நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரே குடும்பமா வாழதான் போறோம். அதுதான் நாங்க உங்களுக்கு கொடுக்க போற தண்டனை. வரட்டா? டெண்டருக்கு டைம் ஆச்சு. நில்லு. ஆமா, அது என்ன கையில மொய் கவர் மாதிரி? ஓ, டெண்டர் கோட் பண்ண அமௌண்டோட டாக்குமெண்டா? இத நம்பிதான் எங்க கூட இவ்வளவு நேரமா திமிர பேசிட்டு இருந்தியா? இதுல நீ என்ன அமௌண்ட் கோட் பண்ணிருந்தாலும் நாங்க கோட் பண்ண அமௌண்ட் தான் டெண்டர்ல ஜெயிக்கும். ஏன்னா நாங்க வச்ச குறி அப்படி. இன்னும் பச்சை புள்ளையாவே இருக்கே இலக்கியா. உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. சரி சரி, அந்த கவரை பத்திரமா பேக்ல வச்சுக்கோ. யாராவது உன் அமௌண்ட்டை பார்த்துட்டா அப்புறம் டெண்டர் கிடைக்காம போயிடுமா? கவர் உள்ளவை. என்ன எஸ்எஸ்கே ஓவரா கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட் உழைச்சு கால்குலேட் பண்ணி இந்த அமௌண்ட் ரெடி பண்ணிருக்கேன். இது நிச்சயமா ஜெயிக்கும். உங்க ஆணவத்தையும் சதியையும் இந்த கவர் அழிக்கும். உங்க தோல்விக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். வரேன். இவளுக்கு திமிர பாத்தீங்களா? அந்த கவர்க்குள்ள இருக்கிற அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு தெரியாம எப்படி பேசிட்டு போறான்னு பாருங்க. அவ கிடக்குறா, விடுதாச்சாயணி. டெண்டர்ல நாம ஜெயிச்சுட்டு வெளியே வந்து அப்புறம் அவளை வச்சுக்கலாம். சரி, இப்ப வா, டைம் ஆச்சு. டெண்டர் ஆரம்பிக்க போறாங்க. வாங்க மேடம். ஹலோ ஹலோ ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இலக்கியா, பார்த்தல்ல மரியாதைய. டெண்டருக்கு முன்னாடி யாருக்கு மரியாதை கிடைக்குதுங்கிறது முக்கியம் இல்ல. டெண்டருக்கு அப்புறம் யாருக்கு மரியாதை கிடைக்க போகுதுன்னு நீங்களே பாருங்க. ஆல் ஆர் வெல்கம். என்னோட செங்கல்பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டர் வேல்யூ 30 கோடி. அந்த டெண்டருக்காக முக்கியமான கம்பெனிகளை மட்டும் செலக்ட் பண்ணி கொட்டேஷன் கேட்டிருந்தேன். இந்த டெண்டர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு யாரு குறைவா அமௌண்ட் கோட் பண்றாங்களோ அந்த கம்பெனிக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுப்பேன். இப்போ அவங்க கம்பெனி சார்பா கொண்டு வந்த டெண்டர் கவரை இந்த பாக்ஸ்ல போடலாம். இலக்கியா, நீ உள்ள போட்டது வேஸ்ட் கவர். அசிங்கப்படுறதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்பு. வெயிட் அண்ட் see மிஸ்டர் எஸ்எஸ்கே. எல்லாரும் பிரசன்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ உங்க கொட்டேஷன்ஸை பிரிச்சு பார்க்க போறேன். எடுத்துக்கோங்க சார். சார், தேங்க்யூ. மேம் எடுத்துக்கோங்க. ஐயோ இல்ல வேண்டாம், தேங்க்ஸ். எடுத்துக்க இலக்கியா. வந்ததுக்கு கூலா கூல் ட்ரிங்க்ஸ் ஆவது ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு போ. டெண்டர் ரிசல்ட் வந்ததும்
உங்க உடம்பு பாய்லர் மாதிரி சூடாக போகுது. சோ உங்களுக்கு தான் கூல் ட்ரிங்க்ஸ் தேவைப்படும். நீங்க சாப்பிடுங்க. ம்? ஏய், ரொம்ப ஆடாத. டெண்டர் முடிஞ்சதும் நாங்க போடுற ஆட்டத்தை உன்னால பார்க்கவே முடியாது. ஓ, இந்த வயசுல நீங்க டான்ஸ் எல்லாம் கூட ஆடுவீங்களா? அது என்ன பார்க்கலாமே. என்னடி திமிரா பேசிட்டு இருக்க? ஏய், விடு தாட்சாயணி. டெண்டர் நம்ம கைக்கு வந்ததும் இவ்வளவு ஓட விட்டுருவோம். நீங்க ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிற ரிசல்ட்ட நான் இப்ப சொல்ல போறேன். உங்க எல்லாருடைய டெண்டர் அமௌண்ட்டையும் பார்த்துட்டேன். அதுல கம்மியா அமௌண்ட்டை கோட் பண்ணிருக்க கம்பெனியை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அந்த வெற்றி பெற்ற கம்பெனியை இப்ப நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். இந்த டெண்டரை எடுத்தது யாருன்னா SSK கம்பெனி. Cheers. பொறுங்க சார், இன்னும் முடிக்கல. இந்த டெண்டர்ல SSK கம்பெனியை விட ₹1 கம்மியா போட்டு கௌதம் என்டர்பிரைசஸ் ஜெயிச்சிட்டாங்க. தாட்சாயணி, how it's possible? இலக்கியா அவர்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹2,994 கோட் பண்ணி இந்த டெண்டரை எடுத்திருக்காங்க. எது 2,994 ரூபாவா? அது எப்படிங்க? இலக்கியா 3000 ரூபாய் தானே கோட் பண்ணிருந்தோம். அதான் எனக்கும் புரியல. இந்த ப்ராஜெக்ட் டெண்டர் எடுத்திருக்க கௌதம் என்டர்பிரைசஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் மேடம். Thank you, thank you, வாழ்த்துக்கள் thank மேடம். you. வாழ்த்துக்கள் மேடம். பாத்தீங்கல்ல, ஃபைனலா யாருக்கு மரியாதை கிடைக்குதுன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, அவசரப்படாதீங்க. இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்ன சார் தப்பு? அது வந்து சார், இலக்கியா கோட் பண்ண அமௌண்ட் 2,994 இருக்காது. அவ டாக்குமெண்ட் நல்லா செக் பண்ணி பாருங்க சார். ஏன்? எதுக்காக ஏன் கொட்டேஷனை நீங்க சந்தேகப்படுறீங்க? ஏய், நீ வாயை மூடு. நீ எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சார், அவளோட கவரை நல்லா பாருங்க. அவ கண்டிப்பா 3000 ரூபாய் தான் கோட் பண்ணிருப்பா. நல்லா பாருங்க. மேடம், நான் தரவா செக் பண்ணிட்டேன். இலக்கியா கோட் பண்ண அமௌண்ட் 2,994 ரூபாய் தான். ஆமா, நான் 3000 தான் கோட் பண்ணேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யாராவது சொன்னாங்களா? இல்ல ஏதாவது கனவு எதுவும் கண்டீங்களா? இத பாருங்க, நீங்க இதுல 2,995 தான் கோட் பண்ணிருக்கீங்க. இலக்கியா ₹1 கம்மியா போட்டு 2,994 ரூபாய்க்கு டெண்டர் எடுத்திருக்காங்க. இதுதான் டெண்டர் கமிட்டியோட இறுதியான முடிவு. என்ன இப்ப சந்தேகம் தீர்ந்துருச்சா? கிளம்புங்க, காத்து வரட்டும். இலக்கியா மேடம், ஆ? இதுல ஒரு சைன் பண்ணுங்க. ஆ. நில்லுங்க. உங்க ரூல்ஸ் படி டெண்டர்ல கம்பெனியோட சேர்மன் தானே கலந்துக்கணும். அப்படி பார்த்தா கௌதம் என்டர்பிரைசஸோட சேர்மன் ஜெயில இருக்காரு. சோ
கம்பெனில எந்த பொறுப்புலயுமே இல்லாத இலக்கிய எப்படி டெண்டர் எடுக்க முடியும்? நீங்களும் அவ ஜெயிச்சிட்டான்னு எப்படி டெண்டர் அவ கையில கொடுக்க முடியும்? கம்பெனி சேர்மன் கௌதம் இப்ப ஜெயில இருக்காரு. இப்ப சட்டப்படி பார்த்தா இலக்கிய டெண்டர்ல பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது. அப்போ சட்ட விரோதமா கலந்துக்கிட்டு இலக்கிய எடுத்த டெண்டர் செல்லாது. எக்ஸாக்ட்லி தாட்சாயணி, சரியான பாயிண்ட பிடிச்சாங்க. சார், என்ன சார் இது இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ண மாட்டீங்களா? என்ன இலக்கிய முழிக்கிற? நீ ஜெயிச்சது செல்லாது. ஐயோ பாவம் தாட்சாயணி, பாரு இலக்கிய முகம் எவ்வளவு வாடி போச்சு. கூல்ட்ரிங்க் சாப்பிடுறியா? தட்டுமா? சார், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்த கௌதம் என்டர்பிரைசஸ் டெண்டர்ல இருந்து எலிமினேட் ஆனதுனால செகண்ட் பிளேஸ்ல இருந்த எங்களுக்கு தான் நீங்க டெண்டரை கொடுக்கணும். ஆமா, கொடுங்க சார், அப்ரூவ் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் பொறுங்க எஸ்எஸ்கே. ஒரேடி அவசரப்பட்டா எப்படி? இப்படி ஏதாவது நடக்கும்னு தான் கௌதம் ஏற்கனவே உஷாரா எனக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்திருக்காரு. அவர் வெளியே வர்ற வரைக்கும் கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளையும் சேர்மன் ஸ்தானத்துல இருந்து நானே எடுக்கலான்னு கௌதம் எனக்கு பவர் ஆஃப் அட்டார்னி சட்டப்படி கொடுத்திருக்காரு. ஏற்கனவே அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியாச்சு. அதுக்கான காப்பி இந்தாங்க, செக் பண்ணி பாருங்க. சோ இலக்கிய ஏதோ ஏமாத்த பாக்குறா. அவ கொடுத்த டாக்குமெண்ட்டை தூக்கி போட்டுட்டு எங்களுக்கு டெண்டரை கொடுங்க. இல்ல மேடம், இலக்கியா கொடுத்த டாக்குமெண்ட் சரியானதுதான். கௌதம் தான் ஒய்ஃபுக்கு கம்பெனியை நிர்வகிக்கிற பொறுப்பை கொடுத்திருக்காரு. அதனால டெண்டர்ல இலக்கியா ஜெயிச்சது சரியானதுதான், சட்டப்படியானதுதான். ஏன் வெற்றியை தடுக்கிறதுக்கு நீங்க எத்தனை ஆயுதத்தை எடுத்தாலும் அது நடக்காது. மேடம், கையெழுத்து போடுங்க. மேடம், இனி எங்க ப்ராஜெக்ட நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். ஓகே சார். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாரும் பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த டெண்டர்ல எஸ்எஸ்கே கம்பெனியை விட ₹1 கம்மியா போட்டு கௌதம் என்டர்பிரைசஸ் ஜெயிச்சிட்டாங்க. இத பாருங்க, நீங்க 2095க்கு தான் கோட் பண்ணிருக்கீங்க. ஆனா இலக்கியா ₹1 கம்மியா போட்டு 2994க்கு இந்த டெண்டர் எடுத்திருக்காங்க. எஸ்எஸ்கே, நானே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க என்ன இங்க குடிச்சிட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். தாட்சாயணி, இரு. இந்த டெண்டர் நமக்கு தான் நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். காலையிலே இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் போன் பண்ணி நான் தான் ஜெயிக்க போறேன்னு என் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கெத்தா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப போச்சு, டெண்டர் போச்சு. ஆனா இந்த இலக்கியா சொன்ன மாதிரி அடிச்சிட்டு போயிட்டா. இப்ப எந்த முகத்தை வச்சுட்டு நான் வெளியே போறது? எல்லாரும் என்ன அவமானமா பாப்பாங்களே. அத நினைச்சா என்னாலையும் தான் தாங்க முடியல. போய் அந்த இலக்கிய கிட்ட தோத்து போயிட்டோமே. எனக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுது. ஆமா மேடம்,
நீங்க சொல்றது 100% உண்மை. இலக்கியா பிசினஸ்ல ஒரு குழந்தை, ஆனா நீங்க ஒரு பெரிய பிக் ஷாட். போயும் ஒரு ரூபால அவகிட்ட தோத்துட்டீங்களே. ஐயோ, போயா. போயா. ச்சே. இங்க நிக்கிறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. எஸ்எஸ்கே, இலக்கிய எப்படி நம்மளை விட ₹1 கம்மியா கோட் பண்ணா? அவ ஃபிக்ஸ் பண்ணது 3000 ரூபாய் தானே? அப்புறம் எப்படி கவர்ல 2994 இருந்துச்சு? எஸ்எஸ்கே, பைரவி தான் ஃபோன் பண்றா. பேச. ஹலோ ஹலோ தாட்சாயினி, டெண்டர்ல ஜெயிச்சாச்சா? எப்படியோ இலக்கியாவையும் கௌதமியும் தோக்கடிச்சிட்டீங்க. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆமா, ட்ரீட் எப்போ? ட்ரீட்டா? ட்ரீட்டுக்கு வந்தா ஒரு டம்ளர் விஷம் தான் குடுப்பேன். குடிக்கிறீங்களா? தாட்சாயினி, என்னாச்சு? ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்படி பேசுறது? அந்த இலக்கியா எங்களை ஜெயிச்சு டெண்டர் அடிச்சிட்டு போயிட்டா. போன் கொடு, போன் கொடு. என்ன சொல்றீங்க? எப்படி எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? அத நீதான் சொல்லணும் பைரவி. இலக்கியா 3000 கோட் பண்ணான்னு நீதான போட்டோ எடுத்து அனுப்புன. அத நம்பி நாங்க ₹5 குறைச்சு 2995 கோட் பண்ணோம். ஆனா அவ அதை விட ₹1 கம்மி பண்ணி 2994 ரூபாய்க்கு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணி டெண்டர் அள்ளிட்டு போயிட்டா. கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. பைரவி, உங்களை நம்பி நாங்க நல்லா ஏமாந்துட்டோம். நீங்க இப்படி பண்ணுவீங்க நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இங்க பாருங்க, நான் நல்லா பார்த்துட்டு தான் அதை போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புனேன். இலக்கியா வச்சிருந்த டெண்டர் லெட்டர்ல ப்ராமிஸா 3000 தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படி அவ எங்களை விட ₹1 கம்மி பண்ணா? என்ன பைரவி, நீங்களும் இலக்கியாவும் சேர்ந்து எங்களை தோக்கடிக்க ஏதோ பிளான் பண்ணிட்டீங்கல்ல? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன போய் சந்தேகப்படாதீங்க தாட்சாயினி. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்னும் சொல்ல வேண்டாம். போனை வைங்க முதல்ல. எப்படி எப்படி இதெல்லாம் நடந்தது? அந்த இலக்கியா எப்படி ஜெயிச்சா? என்ன எஸ்எஸ்கே, பைரவி சத்தியம் எல்லாம் பண்றா? அவ சொல்றது உண்மைன்னா அப்புறம் எப்படி இலக்கிய நம்மள ஜெயிச்சா? ஐயோ, அத யோசிச்சுதான் ஒண்ணுக்கு 4 பேக் அடிச்சேன். ஒண்ணும் புரியல. அப்படியே முடிய பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஹலோ எஸ்எஸ்கே. என்ன எஸ்எஸ்கே? நான் எப்படி ஜெயிச்சேன்னு யோசிச்சு மண்டே பிச்சுக்கிறீங்களா? பாத்து ரொம்ப பிச்சுக்கிட்டு மூளை வெளியே வந்துட போகுது. ஏய், ஓ சாரி, மூளை வெளியே வராது. ஏன்னா உங்களுக்கு தான் மூளையே இல்லையே. என்னடி டெண்டர்ல ஜெயிச்சிட்டோன்னு ஆணவத்துல ஆடுறியா? அப்படியே வச்சுக்கோங்களேன். அம்மா, நீங்க 2 பேரும் இப்ப டென்ஷனா இருக்கிறதுக்கு காரணம் டெண்டர்ல எப்படி நான் ஜெயிச்சேங்கிற குழப்பம் தானே? நான் ஜெயிச்சது எப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா அது தொழில் ரகசியம். அப்படியே சொன்னாலும் உங்களை மாதிரி சொந்தமா யோசிக்க தெரியாத தத்திங்களுக்கு அது புரியாது. ஏய், இலக்கியா, சும்மா கத்தாதீங்க எஸ்எஸ்கே. பண்றதெல்லாம் ஃபோர்ஜரி, ஃப்ராடு. இதுல டெண்டர்ல தோத்து போனதுக்கு உங்களுக்கு எல்லாம் கோவம் வேற வருதா? இந்த தோல்வி வெறும் ஆரம்பம்தான். இனி தொடர்ந்து உங்களுக்கு தோல்விய கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை.
ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழுதினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.